வந்து எப்படி ரோஸ்ட் பண்ண போகிறது அப்படி சொல்லிட்டு சில டிப்ஸோடு நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஃபஸ்ட்டு டிப் என்னது அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடாகணும் சரியா? சூடானதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கடலையை போடணும். ஸோ இந்த டிப் எதுக்காக அப்படின்னா, அப்போ தான் கடலை வந்து சீக்கிரமாக வேகும். சிம்மில் தான் வச்சுருக்கணும் தீயை. கூட்டியெல்லாம் வைக்கவே கூடாது, கடலை கரைஞ்சிடும். அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி கூட்டி வச்சுட்டு ஆனால் கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும் சரியா? கிண்டி கொடுத்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சிம்மில் வச்சுட்டு அப்படி நம்ம அல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி வேணும்னா பண்ணிக்கலாமே தவிர ஃபுல்லாக நம்ம தீயை வந்து கூட்டி வச்சுட்டு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடலையை லைட்டாக ஃபஸ்ட்டு இதில் என்ன ஆகும் அப்படின்னா லைட்டாக வந்து ப்ரௌனிஷ் கலரில் வரும் சரியா? ஆனால் அதில் எல்லா கடலையுமே வந்திருக்காது, கொஞ்சம் தான் வந்திருக்கும். ஸோ நீங்கள் இப்போ எதுவும் பண்ணக்கூடாது. லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில் வரும். அந்த தோல் எல்லாம் வந்து லைட்டாக உதிரும் சில கடலையில். ஸோ அந்த மாதிரி வரும். கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும், நம்ம அப்படியே வச்சுருக்கவே கூடாது. கிண்டிகிட்டே இருக்கணும் நம்ம. சரி, கடலை வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ஒரு டிப்பு சொல்லி தரேன். ஒரு கடலையை எடுத்துகிட்டு நம்ம கையில் இந்த மாதிரி உதிர்த்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அது தோல் அழகாக உறிஞ்சு வரும் சரியா? இதில் நம்ம வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். சில கடலையில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எடுத்து இப்படி உதிர்க்கும் போது உதிராது தோல். ஸோ நம்ம வேகலை அப்படின்னு நினைப்போம். கொஞ்ச நேரம் கையில் வச்சுட்டு அந்த சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம இப்படி உதிர்த்து பார்க்கணும். அப்போ அது உதிர்ந்து வரும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணி பார்க்கும்போது நம்ம வந்து வெந்திருக்கா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா அதை பார்க்கும்போது அந்த கலர்லேயே நமக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து வெந்துடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை வாயில் எடுத்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது, நமுந்து போனது மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக் தான். அப்போ வேகலை அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் வறுத்துட்டே இருப்போம். நான் அப்படி கிடையாது. நம்ம அந்த கடலை எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பாத்திரத்துலேயோ எதுலையாவது வச்சுட்டு அதை வந்து ஆற வைக்கணும் ஓகேவா? ஆற வச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோன்னா கிறிஸ்பினஸ் இருக்கும். ஸோ அதுதான் கரெக்டான ஒரு இது. ஆக்சுவலி நானும் இந்த தப்பு வந்து ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கேன். வேகலைன்னு நினச்சிட்டு ரொம்ப நேரமாக ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தா கரிஞ்சு போயிடும். ஸோ வந்து இதை எல்லாருமே மெயினாக இது பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆறுனதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ்ஸே வரும். Tata, bye bye, see you guys, stay safe, stay happy.